அவர்களுடைய கையிலே ஒன்றுமே இருக்கவில்லை. மதீனத்து நபித்தோழர்களும் அப்படித்தான், பெரிய வசதி படைத்தவர்களாக இருக்கவில்லை. ஆனால் அவர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? மக்காவிலிருந்து வந்தவர்களை உள்ளத்தினால் நேசித்தார்கள், உள்ளத்தினால் விரும்பினார்கள். அவர்கள் முன்னேறுவதை பார்த்து வந்தான் வருத்தான் என்று சொல்வோமே, வந்தான் வருத்தான் என்று சொல்வோமே, அவர்கள் முன்னேறுவதை பார்த்து உள்ளத்தில் கடுகளவும் பொறாமை கொள்ளவில்லை, கடுகளவிலும் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யவில்லை. என்னுடைய சகோதரன் முன்னேறுகிறான், என்னுடைய சகோதரன் முன்னேறுகிறான், முன்னேறட்டும் என்று வாழ்த்தக்கூடியவர்களாக இருந்தார்களாம். அடுத்த பண்பு என்ன தெரியுமா? வயுதிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. அவர்களுக்கு தேவை இருந்தாலும் அவர்களுடைய தேவையை பிற்போட்டு விட்டு அடுத்த சகோதரனின் தேவையை முற்படுத்துபவர்களாக இருந்தார்கள். இதுதான் பண்பு சகோதரர்களே, இதுதான் பண்பு. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பள்ளியிலே அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு விருந்தாளி வந்து விட்டார், ஒரு விருந்தாளி வந்து விட்டார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விருந்தாளியை நோக்கி இவருக்கு விருந்து கொடுப்பதற்காக நபிகளாருடைய வீட்டுக்கு அனுப்புகிறார்கள். எல்லா மனைவிகளிடத்தும் விசாரித்தால் அவர்களிடத்திலிருந்து கிடைத்த பதில் என்ன தெரியுமா? எங்களுக்கு சாப்பிடுவதற்கும் ஒன்றும் இல்லை, எங்களுக்கு சாப்பிடுவதற்கும் ஒன்றும் இல்லை, எப்படி நாங்கள் விருந்தாளி உபசரிப்பது? அப்பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களை பார்த்து கேட்டார்கள், தோழர்களே, ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார், அவருக்கு உணவு கொடுப்பதற்கு உங்களில் யார் இருக்கிறார் என்று கேட்ட பொழுது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்தில் எழும்பி நின்றார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்தில் எழும்பி நின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அவர்கள் அந்த விருந்தாளியை அழைத்து சென்று தன்னுடைய மனைவியிடத்தில் கேட்கிறார்கள், மனைவியே, அல்லாஹ்வுடைய தூதரின் விருந்தாளி வந்திருக்கிறார், ஏதாவது உணவு இருக்கிறதா என்று கேட்டார்கள், ஏதாவது சாப்பாடு இருக்கிறதா என்று கேட்டார்கள். அந்த அம்மையார் சொன்ன பதில் என்ன? தாய்மார்களே, சகோதரர்களே, இன்றைக்கு நாங்கள் என்று சொன்னால் இல்லாதது பொல்லாததை சொல்லி சாக்கு போக்குகளை சொல்லி எப்படியாவது அனுப்பி விடுவோம். ஆனால் அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அந்த செல்வ சீமாட்டி இல்லாவிட்டாலும் உள்ளத்திலே செல்வம் நிறைந்திருந்தது. அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? பிள்ளைகளுக்கு இருக்கின்ற ஒரு சொட்டு உணவை தவிர வேறு எந்த உணவும் கிடையாது என்று சொன்னார்கள். அப்பொழுது கணவன் சொன்ன வார்த்தையை பாருங்கள் சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கை இன்பமாக செல்வதற்கு, குடும்ப வாழ்க்கை நல்ல முறையிலே செல்வதற்கு கணவனும் மார்க்கம் உள்ளவனாக இருக்க வேண்டும், மனைவியும் மார்க்கம் உள்ளவராக இருக்க வேண்டும். எப்படி மசூரா என்று பாருங்கள். கணவன் மனைவியை பார்த்து சொல்கிறார், மனைவியே, பிள்ளைகளை தூங்க வைத்து விடு, பிள்ளைகளை தூங்க வைத்து விடு, விருந்தாளி வருகிறார், அவருக்குரிய உணவை வைத்து விடு, அவருக்குரிய உணவை வைத்து விடு. இரவையிலே சாப்பிடுகின்ற பொழுது விளக்கை சரி செய்வது போன்று நீ விளக்கை அணைத்து விடு, வந்திருக்கின்ற விருந்தாளி வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டு போகட்டும் என்ற மசூராவின் அடிப்படையில் இரண்டு பேரும் அப்படியே நடந்து கொள்கிறார்கள். தங்களுக்கு தேவை இருக்கிறது, தங்களுக்கு பசி இருக்கிறது, ஆனாலும் தன்னை விட தன்னுடைய இஸ்லாமிய சகோதரனை முற்படுத்தினார்கள். பாருங்கள், ஏன்? கஷ்டமான நேரத்திலும் இல்லாத நேரத்திலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கக்கூடிய பண்பு. இதனால் தான் அவர்கள் வெற்றி அடைந்தார்கள். இதனால் தான் அவர்களை பார்த்து ரலியல்லாஹு அன்ஹு என்று நாங்கள் பதில் சொல்லுகின்றோம். சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். இரவு இப்படி நடக்கிறது, காலை நேரத்தில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு நபிகளாருடைய மஜ்லிஸுக்கு போகிறார்கள், நபிகளாருடைய மஜ்லிஸுக்கு போகிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லஹிகல்லாஹுல் பாரிஹா மின் ஃபிஅலிகுமா அல்லது அஜிபல்லாஹு மின் ஃபிஅலிகுமல் பாரிஹா. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்களும் உங்களுடைய மனைவியும் நடாத்திய அந்த நாடகம் இருக்கிறது அல்லவா, அந்த காட்சியை பார்த்து அல்லாஹ் சிரித்து விட்டான் என்று சொன்னார்கள், அல்லாஹ் ஆச்சரியப்பட்டு விட்டான் என்று சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, புகாரியிலே 2798வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்படியாப்பட்ட பண்பு என்று பாருங்கள். படைத்தவன் ரஹ்மான் சந்தோஷப்படுகிறான் என்று சொன்னார், படைத்தவன் ரஹ்மான் சிரிக்கிறான் என்று சொன்னார். எதனால சகோதரர்களே? தன்னுடைய தேவை இருந்தாலும், தனக்கு கஷ்டம் இருந்தாலும் அவைகளை ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு தன்னுடைய சகோதரனின் பசியை போக்குகிறான், தன்னுடைய சகோதரனுக்கு செலவழிக்கிறான், அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கிறான் என்று சொன்னால் இதனால் தான் சகோதரர்களே அதை இறையச்சத்திற்குரிய பண்பாக அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, சுஹைபுர் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு, சுஹைபுர் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரோம் தேசத்திலிருந்து மக்காவுக்கு வந்து குடியேறியவர், மக்காவுக்கு வந்து குடியேறியவர், மக்காவில் வந்து பொருளாதாரத்தை தேடுகிறார், மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார். இந்த சுஹைபுர் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு
மக்காவை விட்டுவிட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்ல முற்படுகிறார். மக்காவை விட்டுவிட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்ல முற்படுகிறார். அப்படியாப்பட்ட சந்தர்ப்பத்தில் காபிர்கள் எல்லாம் ஓடோடி வருகிறார்கள். சுஹைப் ரூமியை கையினால் பிடித்து விடுகிறார்கள். சுஹைப் ரூமியை பிடித்து சொல்கிறார்கள், அதைத்தனா ஸஅலூகன் ஹகீரா, நீ இந்த மக்காவுக்கு வருகின்ற பொழுது பிச்சைக்காரனாக, கீழ்த்தரமானவனாக, பொருளாதாரத்தில் எந்த வசதியுமற்றவனாக நீ வந்தாய். இந்த பொருளாதாரம் எல்லாம், நீ சேர்த்த சொத்துக்கள் எல்லாம் மக்காவுடைய சொத்து. நீ மதீனாவுக்கு செல்ல வேண்டுமாக இருந்தால், இதில் ஒன்றையும் நீ எடுத்துக்கொண்டு போகக்கூடாது என்று சொன்ன பொழுது, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு முஸ்லிம்களாகிய நாங்கள் எதற்காக போராட்டம் நடத்துகிறோம் சகோதரர்களே? எதற்காக அடுத்தவனை ஏமாற்றுகிறோம்? எதற்காக வட்டி எடுக்கிறோம்? எதற்காக சூது விளையாடுகிறோம்? எதற்காக தில்லு முள்ளு பண்ணுகிறோம்? ஒரு ரூபாய் 2 ரூபாய் லாபம் கிடைக்க வேண்டும், அதுதானே சகோதரர்களே? ஆனால் அந்த தோழர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அந்த காபிர்களை பார்த்து கேட்டார்கள், அரைத்தும் இன் ஜஅல்து லக்கும் மாலி அதகுலூன சபீலி, என்னுடைய எல்லா சொத்துக்களையும் உங்களுக்கு நான் தந்து விட்டால் என்னை விட்டு விடுவீர்களா என்று கேட்டார்கள். என்னை விட்டு விடுவீர்களா என்று கேட்டார். காலு நஅம், விட்டு விடுவோம், எல்லா சொத்துக்களையும் விட்டு போக வேண்டும். இதோ இங்கே என்னுடைய சொத்து இருக்கிறது, எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு பெரும் பெரும் சொத்துக்களை எல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் செய்துவிட்டு வெறும் கையோடு மதீனா நகருக்கு போகிறார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ரபிஹ சுஹைப், ரபிஹ சுஹைப், ரபிஹ சுஹைப் என்று சொன்னார்கள். சுஹைப் மிகப்பெரிய லாபம் அடைந்து விட்டார், மிகப்பெரிய லாபம் அடைந்து விட்டார் என்று சொன்னார்கள். கையை விரித்து கொண்டு வருகிறார், இருந்ததையெல்லாம் அர்ப்பணித்து விட்டு வருகிறார். அவரை பார்த்து லாபம் அடைந்து விட்டார் என்று சொன்னால் என்ன சகோதரர்களே அர்த்தம்? அல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்கள் கொடுக்கின்ற பொழுது, அல்லாஹ்வுக்காக வேண்டி விட்டுக் கொடுக்கின்ற பொழுது அல்லாஹ் பன்மடங்கு லாபத்தை மறுமையிலே வைத்திருக்கிறான் என்ற செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு பதிவு செய்கிறார்கள். சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், எப்படியாப்பட்ட வாழ்க்கை என்று பாருங்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டியா எல்லா சொத்துக்களையும் கொடுக்கக்கூடிய உயர்ந்த மனப்பான்மை இருந்தது. அதனால் தான் இறையச்சத்தின் சிகரமாக விளங்கினார்கள், இறையச்சத்தின் உச்சகட்டத்தில் விளங்கினார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பண்பு என்னிடத்திலும் உங்களிடத்திலும் இருக்கிறதா என்று ஒரு கணம் உரசி பார்க்க வேண்டும். அதே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு நபிகளாருடைய மஜ்லிஸிலே இருக்கிறார்கள். அல்லாஹ் அல் குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான், லம் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்பக்கூடியதை, உங்களுக்கு விருப்பமான சொத்து செல்வங்களை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்காத வரைக்கும் நீங்கள் சூனத்தை அடைந்து கொள்ள முடியாது என்று அல் குர்ஆன் வசனம் இறங்குகிறது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு மஜ்லிஸில் இருந்தவர்கள் எழும்பினார்கள். நபிகளாரை பார்த்து கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இந்த மதீனாவிலே எனக்கு மிக விருப்பமான சொத்து அந்த பைருஹா. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட மன அமைதிக்காக வேண்டி, ஓய்வு பெறுவதற்காக வேண்டி அந்த தோட்டத்தில் போய் அமர்ந்திருப்பார்களாம். அவ்வளவு ஈத்தப்பழ மரங்களும் தண்ணீரும் நிறைந்த அற்புதமான ஒரு தோட்டம், மதீனாவில் இருந்த ஆச்சரியமான ஒரு தோட்டம். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு மிக விருப்பமான சொத்து இந்த பைருஹா, அதை நான் அல்லாஹ்வுக்காக செலவழித்தால்தான் எனக்கு சூனத்தை அடைந்து கொள்ள முடியுமா? இதோ அதை நான் அல்லாஹ்வுடைய பாதையில்